ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்னோட கிச்சன் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். க்ளீனாக தானே இருக்குன்னு தயவுசெய்து கேட்டுறாதீங்க. நான் பாத்திரம்லாம் எடுத்து டிஷ்வாஷரில் லோட் பண்ணியிருக்கேன். மற்றபடி மேலே இருக்க திங்ஸை கிளியர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். கிச்சன் டாப்பு, அப்ளையன்சஸ் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறேன். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். பட் ரெகுலர் க்ளீனிங்க்கு ஜஸ்ட் அந்த ஸ்காட்ச் பிரைட் ஸ்பாஞ்ச் எடுத்து அதை நல்லா தண்ணியில் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு தொடச்சிடுவேன், அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் இதை நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்டே இருப்பேன். எது அழுக்கானுச்சுனாலும் இம்மீடியேட்டாக நான் தொடச்சிடுவேன். ஸோ தட் அது எப்போவுமே க்ளீனாக நீட்டாகவே இருக்கும். இந்த வீக்லி ஒன்ஸ் க்ளீனிங்க்கு நான் 2 திங்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு க்ளீன் பண்ணாலே கிச்சனில் இருக்க எல்லா ஐட்டம்ஸையும் நம்மளால் க்ளீன் பண்ணிட முடியும். கிச்சன் டாப், கேஸ் ஸ்டவ் அது எல்லாத்துக்கும் நான் இந்த மிஸ்டர் மசில் கிச்சன் க்ளீனர் தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி இது என்னோடய சிஸ்டர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னாங்க, நல்லா க்ளீன் பண்ணுது, ட்ரை பண்ணி பாருன்னு. நான் என்னோடய டைல்ஸ், கிச்சன் டாப், அப்புறம் அந்த கேஸில் உள்ள ரிங்கில் ஏதாவது சிந்தி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது எல்லாத்தையும் துடைக்கிறதுக்கு நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். எவ்வளோ ஒரு அழுக்கு இருந்தாலும் நீங்கள் இதை ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி எஃபர்ட்லெஸ்ஸாக வைப் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக க்ளீன் ஆகிடுது. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அழுத்தி தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணிங்கன்னா போதும். இதுக்குமே நான் அந்த ஸ்காட்ச் பிரைட் ஸ்பாஞ்ச் தான் வச்சுருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி கிச்சன் டாப்பை தொடச்சதுக்கப்புறமா ஸ்பாஞ்சை நல்லா தண்ணியில் அலசிட்டு திரும்பவும் ஒரு தடவை தண்ணி வச்சு கிச்சன் டாப்பை தொடச்சிருவேன். ஏன்னா நம்ம கிச்சன் டாப்பில் சாப்பிட்ற ஐட்டம்லாம் வைப்போம், அதை நம்ம இப்படி துடைக்காமல் யூஸ் பண்ண வேண்டாங்கிறதுக்காக நான் இந்த ஸ்ப்ரே வச்சு எதை தொடச்சாலும் திரும்பவும் வைப்பில் தண்ணி இது பண்ணி அந்த தண்ணியை வச்சு எல்லாத்தையுமே தொடச்சிருவேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீக்லி க்ளீனிங் அப்போவே நீங்கள் கிச்சன் டாப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க எல்லா திங்ஸையும் நகர்த்திட்டு தொடச்சிருங்க. அப்போது அடியில் அழுக்கு ரொம்ப அதிகமாக சேர்ந்து அது ரொம்ப பிடிச்சிக்காது. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் மந்த்லி ஒன்ஸ்ன்னு நினச்சா கூட அதோட அந்த ஆயில் இதெல்லாம் அடியில் பிடிச்சிக்கும், நீங்கள் அழுத்தி தேய்க்க வேண்டியிருக்கும். நீங்கள் ரெகுலராக ஒரு க்ளீனிங் ஒர்க்கை பண்ணும்போது அதுக்கான டைமும் எஃபோர்ட்டும் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெகுலர் க்ளீனிங் ரொட்டீனை மெயின்டைன் பண்ணுங்கள். லைக் மண்டேனா நான் கிச்சனை க்ளீன் பண்ணுவேன், டியூஸ்டேனா நான் பாத்ரூம் எல்லாம் வாஷ் பண்ணிவிடுவேன், வெனஸ்டேனா வீடெல்லாம் தொடச்சிடுவேன், தேர்ஸ்டேனா வீட்டில் இருக்க ஷூ பீசஸ் அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நான் தொடச்சி வச்சுருவேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வீடு எப்போவுமே க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு எதுவுமே அக்யூமுலேட் ஆகாது. உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய பேர்டனாகவும் தெரியவே தெரியாது. அதே மாதிரி நம்ம வீட்டை க்ளீனாக நீட்டாக வச்சுக்கிறதுக்கு டீக்ளட்டரிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மந்த்லி ஒன்ஸ் ஒரு ரூமாக எடுத்துக்கோங்க, அந்த ரூமை டீக்ளட்டர் பண்ணுங்கள். இப்போது இந்த மந்த்து கிச்சன் எடுத்திங்கன்னா கிச்சனில் தேவையில்லாததெல்லாம் என்ன இருக்குது, லாஸ்ட்டு 6 மந்த்ஸாக நீங்கள் எதை யூஸ் பண்ணுறியோ அதை யோசிக்காமல் கண்டிப்பாக வேண்டான்னு எடுத்துருங்க. அதுக்காக நான் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற பொங்கல் பானை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்லலை. பட் தேவைப்படும் நினச்சி நீங்கள் வச்சுருக்க சில ஐட்டம்ஸ் ஆனால் அதை யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் யோசிக்காமல் டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் டீக்ளட்டர் பண்ண தான் உங்களுக்கு வீடு எப்போவுமே க்ளீனாகவே இருக்கும். இப்போ இந்த மந்த்து கிச்சன் டீக்ளட்டர் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து பெட்ரூமில் ஒரு கபோர்டு எடுத்துக்கோங்க, அதை டீக்ளட்டர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு மந்த்து ஒன்று சூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வீட்டில் தேவையில்லாத பொருள் எதுவும் சேராது, வீடு க்ளீனாகவே இருக்கும். இப்போ இதுதான் நான் சொன்ன அந்த 2வது பொருள். நான் கிச்சனை 2 பொருள் வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று அந்த கிச்சன் கிளீனர், இன்னொன்று கூலின் தான். இதை வச்சு நான் எல்லா அப்ளையன்சஸையுமே இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்துருவேன். இதுக்கு மொத்தமாகவே ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணும்போது. ஆனால் அப்ளையன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு புதுசு மாதிரியே இருக்கும். யாராவது வீட்டுக்கு வந்தால் கூட இப்போ தான் புதுசாக வாங்கினீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் வாங்கி 5 to 7 இயர்ஸ் ஆச்சுன்னு சொன்னால் கூட கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு பளபளன்னு ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் துடைக்கும் போது அந்த அப்ளையன்சஸ் மட்டும் இல்லாமல் அதோட அந்த வயர்ஸ் எல்லாமும் சேர்த்து துடைச்சிருங்க. இல்லாட்டி அது எல்லாத்துலேயும் ஆயில்னால அழுக்கு படிஞ்சு வயர் கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு கலரே மாறிடும். பிளாக்காக இருந்தால் கூட தெரியாது, ஒயிட் கலர்லலாம் வயர் இருந்துச்சுன்னா ரொம்ப இதாக தெரியும். பாருங்கள், நான் இந்த உப்பு ஜாடி, புளி போட்டிருக்கிறது இதெல்லாம் கூட அதே கூலின் இது பண்ண துணியில் தொடச்சிட்டு ஃபைனலாக அந்த ஸ்காட்ச் பிரைட் வைப் சொன்னேன் இல்லையா, தண்ணியில் நனைச்சி அதால் ஒரு தடவை தொடச்சிடுவேன். நீங்கள் ஜஸ்ட்டு தண்ணியில் மட்டும் அதை மாதிரி வச்சு தொடச்சிங்கன்னா அந்த எண்ணெய் பீஸுக்கு போகாது. இல்லாட்டி நீங்கள் இதை வாஷ் பண்ணி தான் எடுக்கணும். பட் நம்ம உள்ள திங்ஸ் வச்சுருப்போம், அதை எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒரு டைமும் நமக்கு வாஷ் பண்ணணும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிடுவேன். நீங்கள் கோலின் ஸ்ப்ரே பண்ண இதிலையே தொடச்சிங்கன்னா அது மேலே எண்ணெய் பீஸுக்கு எல்லாமே போய் ரொம்ப க்ளீன் ஆகிடும்.
பட் அதுக்கப்புறமா நான் அப்போவே சொன்ன மாதிரி நல்ல தண்ணியில் ஸ்பாஞ்சை இது பண்ணி அதால் ஒரு தடவை எல்லாத்தையும் துடைச்சிருங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஐட்டம் வைக்கிறது ஏதாவது கெமிக்கல் இருந்தால் தெரியாது. இது நான் தோசைக்கு ஆயில் ஊற்றுறது. இதை கூட நான் அதே மாதிரி அந்த கோலின் ஸ்ப்ரே பண்ண கிளாத்தில் தான் துடைக்கிறேன். எல்லா எண்ணெய் பிசுக்கும் க்ளீனாக போயிடும். இது எல்லாத்தையும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது என்னோட ஆயில் கண்டெய்னர்ஸ். இதை அதை ஸ்டோர் பண்ணுற இதெல்லாம் பாருங்கள், அந்த ஆயில் வந்து அந்த கண்டெய்னர்லேருந்து லீக் ஆனது அந்த வுட்டில் போய் இதாகிருக்கு. இதை கூட நான் தொடச்சிட்டு வீக்லி ஒன்ஸ் இதுக்கு நான் டிஷ்யூ மாற்றி வச்சுருவேன். இப்போ மற்ற 2 இதுலேயும் ஆயில் ஸ்பில் ஆகலை, அதனால் நான் அந்த டிஷ்யூவை சேஞ்ச் பண்ணலை. பட் இதில் ஆயில் ஸ்பில் ஆயிருந்ததுனால அந்த டிஷ்யூவை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த பாட்டில்ஸ் எல்லாம் கூட நான் கூலிங் ஸ்ப்ரே பண்ண இதிலையே தொடச்சிட்டு வச்சுருவேன். இது சைக்னோரா வேரோட ஆயில் கண்டெய்னர்ஸ் தான். நான் வாங்கும்போது ரொம்ப யோசித்தேன், நம்ம கிளாஸ் கண்டெய்னர்ஸ் நமக்கு சூட் ஆகுமான்னு. பட் ரொம்பவே ஹேண்டியாக இருக்குது. எடுக்கும் பொழுது நமக்கு கையிலேருந்து நழுவுறது அந்த மாதிரியெல்லாம் எந்த இஷ்யூவும் இல்லை. ஆயில் ஊற்றுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் ஆயிலை வாங்கி பெரிய பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். கண்டெய்னர் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. யாராவது தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம அப்ளையன்சஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம். கிச்சன் டாப் மேலே இருந்த திங்ஸ் எல்லாமும் தொடச்சாச்சு. இனி எல்லாத்தையும் அதாவது இருந்த இடத்துல ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். இது நான் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ண கீ. இதையுமே எப்போவுமே ஹேண்டியாக பக்கத்துலேயே தான் வச்சுருப்பேன். இதோட ரெசிபி கூட நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. இது என்னோட மெஷரிங் ஜார்ஸ். இதெல்லாம் கூட நான் வீக்லி ஒன்ஸ் ஒரு சுத்தமான ஈர துணியில் தொடச்சி வச்சுருவேன். யூஸ் பண்ணோன்னா அப்பப்போ கழுவி வச்சுருவேன். பாருங்கள், அந்த கிச்சன் கேபினெட்டுக்கு அடியில் கூட எவ்வளோ ஒரு அழுக்கு இருக்குதுன்னு சொல்லி இதெல்லாமும் ரெகுலராக க்ளீன் பண்ணிவிடுவேன். அடுத்து ஸ்விட்ச் போர்ட்ஸ் எல்லாமும் கோலின் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். அதெல்லாமும் கோலின் ஸ்ப்ரே பண்ண துணியிலேயே நீங்கள் தொடச்சி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் ஆகும். அவ்வளோதான். இனி எல்லா அப்ளையன்ஸஸையும் அந்தந்த இடத்துலையே நம்ம வச்சிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நான் எல்லா அப்ளையன்ஸ்க்கும் அதோட ப்ளக்கை ஹோல்ட் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவலாக அந்த டிரான்ஸ்பரண்ட் ஹூக் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா நம்ம இதில் இருந்ததுன்னா ஜஸ்ட்டு அந்த ப்ளக்கை எடுத்து நம்ம போட்டுட்டு யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இப்படி ஹேங் பண்ணிடலாம். இல்லாட்டி அந்த ப்ளக் கீழே விழுந்து நம்ம கிச்சன் டாப்பில் ஏதாவது யூஸ் பண்ணுறது அந்த தண்ணி அதிலெல்லாம் படும். டக்குன்னு எடுத்து போடணுன்னா நம்ம அந்த ப்ளக்கை வைப் பண்ணணும். ஏதாவது ஈரம் இருந்தால் நம்ம அதோட போட முடியாது. அதே மாதிரி நான் அதோட வயர்ஸ் எல்லாமும் எதையாவது வச்சு டக்கின் பண்ணி வச்சுருவேன். எதர் ஒரு ரப்பர் பேண்ட் இல்லைன்னா நம்ம மொபைல் இதெல்லாம் வாங்கும்போது அந்த வயர்ஸ் இது பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அதை வச்சு எல்லாத்தையும் டக்கின் பண்ணி தான் வச்சுருப்பேன். அப்போது அந்த வயர்ஸ் கீழே வந்து ஃபுல்லாக அசிங்கமாக தொங்கிட்டு இருக்காது. இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நீட்டாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், கிச்சன் க்ளீனிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. நான் ஃபைனலாக என்னோடய டிஷ்வாஷர் மட்டும் தொடச்சிட்றேன். அதை மட்டும்தான் மிஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் கிச்சன் எவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சுன்னு. இன்னும் ஒரே ஒரு பொருள் நான் க்ளீன் பண்ண மறந்துட்டேன். அதுதான் என்னோடய கிச்சன் டிவி. கிச்சனில் டிவியா அப்படின்னு யோசிக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கிச்சனில் தான் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். எனக்கு ஹாலில் வந்து உட்காந்து டிவி பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் டைமே இருக்காது. ஸோ நான் கிச்சனில் வேலை செய்யும்போது இதை போட்டு விட்டுட்டே பார்த்துட்ருப்பேன். நான் பெட்ரூமில் எனக்கு டிவி வேண்டாம், ஹாலில் ஒரு டிவி, கிச்சனில் ஒரு டிவி மட்டும் போதும்னு சொல்லிட்டேன். அதனால் இந்த செகண்ட் டிவியை நாங்கள் கிச்சனில் மாட்டிட்டோம். நான் டெய்லி ஒர்க் பண்ணும்போது இந்த கிச்சன் டிவியில் எனக்கு பிடிச்ச பாட்டு இல்லை ஏதாவது ஷோ போட்டு விட்டுட்டே நான் வேலை செய்வேன். எனக்கு கிச்சனில் வேலை செய்கிற அலுப்பே தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்கு கிச்சனுக்கு போய் வேலை செய்யணுன்னாலே அவ்வளோ பிடிக்கும். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயுமே 2 டிவி இருக்குது. ஹாலில் ஒன்று, பெட்ரூமில் ஒன்று. என்னை பொறுத்த வரைக்கும் பெட்ரூமில் டிவி மாட்டுறதுக்கு அதை கிச்சனில் மாட்டலாம். நமக்கு வேலை செய்யும்போது அலுப்பே தெரியாது. ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் இருக்குது. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். அவ்வளோதான், நான் ஆர்ஓவையும் க்ளீன் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக நான் சிங்க் பைப்ஸை சோப்பில் வாஷ் பண்ணி நல்ல துணியில் தொடச்சிட்டேன். அப்புறம் கிச்சன் கேபினட்ஸ் எல்லாத்தையும் அந்த கோலின் ஸ்ப்ரே பண்ண கிளாத்லேயே தொடச்சிட்டேன். இப்படி பண்ணும்போது கேபினட்ஸ் பார்க்குறதுக்கு புதுசு மாதிரியே இருக்கும். அவ்வளோதான், இதுதான் என்னோடய வீக்லி கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன். கிச்சன் பார்க்குறதுக்கு எப்போவுமே நீட்டாக ரொம்ப அழகாக புதுசு மாதிரியே மெயின்டைன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இனி கிச்சன் பிளைண்ட்ஸ், விண்டோஸ், சிம்னி இதெல்லாம் க்ளீன் பண்ணுறத தனி வீடியோவாக போடுறேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் கிச்சனை எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிரியா ஐடியாஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.